கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அதாவது நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நீதிமானாய் மாற்றினவர்களை அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். எனக்கு அன்பானவர்களை, தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து காரியம் என்னும் பட்டயத்தால் இழுத்து கொள்ளுகிறார். அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் எப்படி நம்மளை தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது உருவாகிறதுக்கு முன்னே எவ்வளோ ஒரு டேடி பாரு, எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால் எவ்வளோ பெரிய பாக்கியம். நாம் ஒரு சாதாரண களிமண்ணே, அது ஒரு குப்பை, ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் நம்மளை எவ்வளவை அழகாய் படைத்தது மாத்திரமல்ல, நம்மளை அவர் சொந்த பிள்ளையாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறார்.